பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த சில வாரங்களாக நம்ம அடித்தளத்தின் அவசியத்தை குறித்து தியானித்து வருகிறோம். ஃபவுண்டேஷன் மேட்டர்ஸ் என்கிற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை நம்ம தியானித்து முடிக்கலாம். அதற்கான ஆதாரமான வேத பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 47வது வசனத்திலிருந்து 49வது வசனம் வரைக்கும் எடுத்தவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். குட். சத்தமா வாசிக்கலாம். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ மனுஷன், கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை அடித்தளமாக இருக்க வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம் என்பதை தான் நம்ம தியானித்து வருகிறோம். முதல் 2 பகுதிகளில் நம்ம சில காரியங்களை தியானித்தோம். என் வாழ்க்கையில் அடித்தளம் இருக்கா, அந்த அடித்தளம் இருக்குமே ஆனால் அது என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதா, என் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அடித்தளமாக இருக்குமே ஆனால் நான் எனக்கு எதிராய் வருகிற சோதனைகளை எதிர்த்து நின்று எதிர்கொண்டு மேற்கொள்ள முடிகிறதா அப்படின்ற கேள்விகளை முதல் பகுதியில் தியானித்தோம். 2வது பகுதியில் ஆண்டவர் பேசினார், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குமே ஆனால் அது என்னுடைய வாழ்க்கையை வழி நடத்தும். அந்த வார்த்தையை வாழ்க்கை என்ன செய்யும்? வழி நடத்தும். being guided by the word of God அப்படின்றத நம்ம தியானிச்சோம். இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம வழி நடத்துறது எப்படின்னா, ஒரு ட்ரெயினுக்கு ஒரு ட்ராக் போல. இப்போ இந்த ட்ரெயின் இருக்கு பார்த்தீங்களா, ட்ராக் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா அது நினைச்ச பக்கம்லாம் என்ன செய்யவே முடியாது, போகவே முடியாது. அந்த ட்ராக் எந்த பக்கம் வளையுதோ அந்த பக்கம் அந்த ட்ரெயின் என்ன செய்யணும்? வளையணும். விலகணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம அப்படியே ட்ரெயினில் போகிறப்ப அந்த பக்கம் பார்க்க பயங்கரமான ஒரு நேச்சுரல் சீன் இருக்குது, அந்த பக்கம் அப்படியே பயங்கர பசுமையாக நல்ல அப்படியே சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, இங்கிட்டு வெயில் அடிக்குது, ட்ரெயின் அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க டிரைவர், அந்த பக்கம் போகலாம் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. டிரைவர் சொல்லுவார், ட்ராக் எங்கே போகுதோ அந்த பக்கம் தான் ட்ரெயின் என்ன செய்யும். ஒருவேளை ட்ராக்கை விட்டு ட்ரெயின் கீழே இறங்கிருச்சுன்னா அதுக்கு பேர் விபத்து. அதுக்கு பேர் என்னது? விபத்து. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மை வழி நடத்துகிற பொழுது அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த வார்த்தை எந்த பக்கம் போக சொல்லுகிறதோ அந்த பக்கம் போவோமே ஆனால் நம்முடைய பிரயாணம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் எப்பொழுது கர்த்தருடைய வழி நடத்துதலை விட்டுவிட்டு அல்லது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு அடித்தளமாய் இருப்பதை நான் தவற விடுகிறேனோ அப்ப என் வாழ்க்கையில் என்ன ஏற்படுது? விபத்துகள் ஏற்படுகிறது. என்ன ஏற்படுகிறது? விபத்துகள். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, ஆக்சிடென்ட்டை அவாய்ட் பண்ணணும்னா தடம் புரளக்கூடாது. பிரயாணம் தொடரணும்னா தடம் புரளக்கூடாது. வார்த்தை வழி நடத்தும், அது அடித்தளமாய் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. மனித வரலாற்றில், மனித நாகரிக வரலாற்றில் இந்த வாகனங்களை கண்டுபிடித்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாய் கருதப்படுகிறது. இந்த வீல் சக்கரத்தை கண்டுபிடிச்சது பெரிய நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடுத்த லெவலில் நம்முடைய போக்குவரத்துக்காக, நம்முடைய பிரயாணங்களை எளிதாக மாற்றுவதற்காக இந்த காரு, பைக்கு, மற்ற வாகனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு நாகரிக வளர்ச்சியாய் ஒரு சாதனையை என்ன செய்யப்படுகிறது, கருதப்படுகிறது. இன்றைக்கும் அது நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. முன்னாடி காலத்து மாதிரி நம்ம மாட்டு வண்டியில் கழுதையெல்லாம் போய்கிட்டு இருந்தோம்னா இன்றைக்கி நமக்கு வாழ்க்கை என்ன செய்யாது, ஓடாது. கடந்த நாட்களில் திடீர்னு ஒருத்தர் யோசித்து என்கிட்ட ஒருத்தர் சொன்ன ஞாபகம் உண்டு. அவருக்கு நெருக்கி ஒரு 50-55 வயசு இருக்கும். அவர் சொன்னார், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் மாட்டு வண்டியில் என்ன செய்வோம், போவோம் அப்படின்னு. ஒருவேளை இப்போ மாட்டு வண்டியை பார்க்குறப்ப நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, பாவம் இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மாட்டு வண்டி ஓட்டி. ஆனால் அந்த காலத்தில் மாட்டு வண்டின்றது இப்போ இருக்கிற ஒரு ட்ரக் அல்லது ஒரு லாரிக்கு
சமம். அப்படி இருந்த ஒரு காலம். அதான் கவனிங்க. இப்போ அந்த காலத்திலிருந்து வளர்ச்சி பெற்று நம்ம பஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம காராக இருக்கட்டும், நம்ம லோடு ஏற்றிட்டு போகிற லாரியாக இருக்கட்டும், எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு சௌகரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அதனால் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் என்ன செய்ய போகிறோம். டிவியில் நியூஸ்லாம் பார்க்குறீங்கல்ல, ஒரு ஐடி கம்பெனி ஓனர் என்ன செஞ்சாராம், டேவிட் ஜாம் பண்ணிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். ஆண்டவரே, அந்த கம்பெனிக்கு செஞ்சது போல் எங்கள் கம்பெனிக்கு என்ன செய்யுங்க. ஐடி கம்பெனி ஓனர் சிலர் செய்கிறாங்கல்ல, அவங்களுடைய எம்ப்ளாயீஸுக்கு எல்லாத்துக்கும் அந்த செகண்ட் கிரேட் லெவலில் இருக்கிற ஒரு 50 பேருக்கு என்ன செஞ்சாங்க. அது மாதிரி ஜீவநீரூற்று நல்ல சமாரியன் திருச்சபையை சேர்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாஸ்டர் என்ன செய்ய போகிறாரு, 15 லட்சத்துக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறாரு. நடக்கும். ஜாமனுக்கு ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமேன் சொல்கிறீங்க பாருங்க, என்னத்தை சொல்ல இல்லை, ஆமேன் சொல்கிறத பாருங்கன்னா மறுபடியும் அதுக்கு ஒரு ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த காரில் பாஸ்டர் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாருன்னா, இந்த காரு முன்னாடி மட்டும்தான் போகும். இந்த கார் எங்கே மட்டும்தான் போகும், முன்னாடி மட்டும்தான் போகும். முன்னாடி போகிற காரை நீங்கள் நிப்பாட்டவே, காரணம் அந்த காரில் என்ன இருக்காது, என்ன இருக்காது. பாஸ்டர், நாங்கள் வாழ்கிறதுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறீங்களா, அந்த காரில் பிரேக் இருக்காது. அதே மாதிரி அந்த காரை நீங்கள் நேராக தான் ஓட்ட முடியும். வலதுபுறமோ இடதுபுறமோ என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. ஏன்னா அந்த காரில் என்ன இருக்காது, ஸ்டியரிங் வீலு இருக்காது. இப்போ கடைசியாக இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த காரு முன்னாடி மட்டும்தான் போகும், பின்னாடியே போகாது. காரணம், அந்த காரில் ரிவர்ஸ் கியரு இல்லை. என்னென்ன இல்லை அந்த காரில், பிரேக் இல்லை, ஸ்டியரிங் வீல் இல்லை, ரிவர்ஸ் கியரு இல்லை. ஆனால் கார் முன்னாடி எப்படி போகும், 15 லட்ச ரூபா காரில் பயங்கர நல்ல ஸ்பீடாக போகும், சொகுசு, அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும், மைலேஜ் சூப்பரான மைலேஜ் தரும். நீங்கள் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு இங்கேருந்து மதுரைக்கு கூட என்ன செய்யலாம், ஆமாம், அப்படியே பரலோகத்துக்கு கூட போகலாம், அவ்வளோ மைலேஜ் கொடுக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த காரை வாங்கிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருப்பீங்க? ஃப்ரீயாக கொடுக்குறேங்க, வாங்கிக்கிறீங்களா? அப்படி ஒரு காரை கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா? அதை ஆல்ட்ரு பண்ண முடியாது. பலருக்கு மைண்ட் செட், பாஸ்டர் ஆஃப்டர் மார்க்கெட்டில் தான் இப்போ காரவே தலைகளை என்ன செஞ்சிடறாங்க, ஆல்ட்ரு பண்ணவே முடியாது, முன்னாடி மட்டும் தான் என்ன செய்யணும், போகணும். அதான் கவனிங்க. ஒரு வாகனம், ஒரு கார் நமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம முன்னாடி நோக்கி போகிறதுக்கு தான் அந்த காரை வாங்குகிறோம். நான் இங்கேருந்து சென்னை போகணும், அல்லது இங்கேருந்து மதுரைக்கு போகணும், இல்லைருந்து என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த கார் முன்னோக்கி என்ன செய்யணும், போகணும். ஆனால் ஒரு கார் எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும்னா, ஒரு காரை நான் வாங்கி அதை நான் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே. ஆனால் அந்த கார் முன்னாடி மட்டும் போனால் பத்தாது. நான் வலதுபுறம் திருப்பணும்னு நினச்சா அது வலதுபுறம் என்ன செய்யணும், போகணும். நான் இடதுபுறம் திருப்பணும்னு நினச்சா இடதுபுறம் என்ன செய்யணும், போகணும். சில நேரங்களில் குறுக்க நாய் வந்துருச்சுன்னா, குறுக்க யாராவது மனிதர்கள் வந்துட்டாங்கன்னா, குறுக்க ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் வந்துருச்சு, ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா, நான் என் காரை நுப்பாட்டுவதற்கு பிரேக் என்ன செய்யணும், இருக்கணும். ஒருவேளை நான் ஏதாவது கூகுள் மேப்பை பார்த்து முட்டுச்சந்தில் போய் முட்டி நின்றுட்டேன்னா, நான் பின்னாடி மறுபடியும் நான் சரியான வழியை பிடிப்பதற்கு நான் ரிவர்ஸில் என்ன செய்யணும், போகணும். இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இல்லாமல் நீ காரை முன்னாடி தானே போக போகிற, அதனால் அந்த ஆப்ஷன் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு காராகவே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு காருக்கு இதெல்லாம் அவசியமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் முன்னோக்கி போவதற்கு, நாம் முன்னோக்கி நகர்வது மாத்திரம் அவசியம் அல்ல, சில நேரங்களில் பிரேக் என்ன செய்யணும், பிடிக்கணும். வாழ்க்கைங்கிற ஓட்டத்தில் பல நேரங்களில் ஒரே அடியாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம், ஓட ஆரம்பிச்சிடறோம். இந்த ரன்னிங் ரேஸ்லாம் அந்த ரெஃபரி ஒரு விசில் பண்ணிட்டாரு அல்லது ஒரு கன்ஷாட் சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா எடுக்கிற ஓட்டம் கண்ணு முன்ன தெரியாமல் என்ன செய்யறது, ஓடுறது. பல நேரங்களில் வாழ்க்கை எப்படி வாழ என்ன செஞ்சிடறோம், ஆரம்பிச்சிடறோம். அதில் நமக்கு ஒரு ஆர்வம் வேற. பாரு, இப்போதான் இந்த வாரம் ஆரம்பித்த மாதிரி தெரியுது, ஞாயிற்றுக்கிழமை காலையில் போன வாரம் முதல் ஆராதனை அட்டன் பண்ண மாதிரி தெரியுது, அதுக்குள்ள என்ன வந்துருச்சு, 2வது வாரம் வந்துருச்சு. வாழ்க்கை ரொம்ப வேகமாக ஓடுது. அதனால நம்ம அதை விட வேகமாக என்ன செய்யணும், ஓடணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஓட வேண்டியது அவசியம், நம்ம முன்னோக்கி நகர வேண்டியது அவசியம். ஆனால் நம்ம சரியான பாதையில் நம்ம போக வேண்டுமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் போக வேண்டுமே, ஆனால் சில நேரங்களில் பிரேக் போடணும். சில நேரங்களில் என்ன செய்யணும், பிரேக் போடணும். சில நேரங்களில் வலது பக்கம் என்ன செய்யணும், திரும்பணும். சில நேரங்கள் ஆண்டவர் இடது பக்கம் போக சொன்னார்னா இடது பக்கம் என்ன செய்யணும், போகணும். சில நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை விட்டுவிட சொல்லுவாரே, ஆனால் ரிவர்ஸ் கியர் போட்டு, சரி ஆண்டவரே நான் விட்டுட்டு நான் வேற வழியில், நீங்க சொல்ற வழியில் போயிடுறேன்னு பின்னாடி என்ன செய்யணும், வரணும்.
வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அடித்தளமாய் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட கிரியைகள் என்ன செய்கிறார். எப்படி அவர் நம்மை வழிநடத்துகிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையின் பல நேரங்களில நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். நம்மளை என்ன செய்கிறார்? கண்டித்து உணர்த்துகிறார். அல்லேலூயா. இந்த நம்ம வாசித்த வேத பகுதியில் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை ஒரு வீட்டிற்கு அடித்தளமாய் ஃபவுண்டேஷனோட கம்பேர் பண்ணி பேசுறத பார்க்கிறோம். இந்த வீட்டிற்கு அடித்தளமாய் போடப்பட்டிருக்கிற அந்த ஃபவுண்டேஷனுடைய ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, a strong foundation will never flex to impacts. இந்த அடித்தளம் என்பது உறுதியான கற்பாறையின் மேல் ஆழமாய் தோண்டி போடப்பட்ட அடித்தளம் என்பது வெளிப்புறத்தில் இந்த வீட்டின் மேல் மோதுகிற எந்த தாக்கத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து கொள்ளாது, மாறாக அதை எதிர்த்து நிற்கும். அதை என்ன செஞ்சு நிற்கும்? எதிர்த்து நிற்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, பெருங்காற்று அதன் மேல் மோதினாலும் பெருவெள்ளம் வந்து மோதினாலும் அந்த வீடு அந்த தாக்கத்திற்கு அசைந்து விடாதபடிக்கு அது உறுதியா என்ன செய்யுமா? பிடித்து கொள்ளும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில பயங்கரமான புயல் காத்து அடிச்சு நம்ம அப்படியே கொஞ்சம் தடமாறி போகிற மாதிரி இருக்கும் பொழுது இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குமே, ஆனால் இந்த வார்த்தை என்னை கண்டித்து உணர்த்தி, இல்ல நீ அந்த பக்கம் சாயக்கூடாது, நேரா இருன்னு என்ன செய்யும்? உணர்த்தும். அல்லேலூயா. சில நேரங்களில் பெருவெள்ளம் போன்ற சில தேவைகள் வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம விசுவாசத்தை விட்டுட்டு ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு அப்படியே சுத்தியில் இருக்கிறவங்கள பார்த்து அப்படியே கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல போகும் பொழுது இந்த வார்த்தையை வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குமா? என்னால் அந்த வார்த்தை சொல்லும், இல்ல மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று உணர்த்தி என்னை மறுபடியும் சரியான டைரக்ஷனுக்கு என்ன செய்யும்? கொண்டு வரும். விளங்குன ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில நேரங்களில் எல்லாம் சரியா போகுது, நான் நினைச்ச எல்லாம் சரியா நடக்குது என்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ்ல நாம் தேவனுடைய பலத்தையும் ஆலோசனையும் மீறி சில காரியங்கள்ல பயங்கர வேகமா உள்ள போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு கடாத காரியத்துல நீ என்ன செய்யாத? தலை இடாத. மூக்கு என்ன செய்யக்கூடாது? நுழைக்க. அப்படி சொல்றப்போ இந்த வார்த்தையின் அடித்தளமா இருக்குமே, ஆனால் நான் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் என்னை ஆண்டவர் தடுத்து நிறுத்தி என்னை என்னுடைய வாழ்க்கைக்கு என்னுடைய நலத்திற்கு நேரம் என்ன செய்வார்? கொண்டு வருவார். அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாய் இருப்பதற்கான அவசியத்தின் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த வார்த்தை என்னை கண்டித்து உணர்த்துகிற வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கொண்டுதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து எடுத்து எனக்கு போதிக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஒன் ஆஃப் த கேரக்டர், ஒரு குணாதிசயம் என்ன அப்படின்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் என்னை கண்டித்து என்ன செய்வாரா? உணர்த்துவார். ஹல்லேலூயா. பல நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த அடித்தளத்தை நம்மளை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளா மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எடுத்துக்கிறோம். பல நேரங்களில் இந்த வார்த்தையாகிய அடித்தளத்தை நம்மை குணமாக்குகிற வார்த்தையா மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ அந்த பார்வையில மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? பார்த்துக்கிறோம். எனக்கு எல்லாம் கருப்பா தெரியணும்னா கூலிஸ் போட்டுக்கிறோம். எனக்கு எல்லாம் மஞ்சள் கலரா தெரியணும்னா அதுக்கு எல்லோ ஷேட் இருக்கிற மாதிரி கண்ணாடி என்ன செஞ்சுக்கிறோம்? அப்படி போட்டுட்டு புறாத்தையும் வாசிக்கிறோம். அல்லது நமக்கு எல்லாம் பச்சையா தெரியும்னா பச்சை கலரை போட்டுட்டு என்ன செய்யறோம்? வாசிக்கிறோம். அப்ப என்னெல்லாம் வருது? அவன் வாய்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எல்லாமே பார்க்கறது பூராமே எப்படித்தான் இருக்கு? ஏதேன் கர்த்தருடைய தோட்டத்தை போல தெரியுது. எப்படி தெரியுது? ஆனா வசனம் சொல்லுது, இந்த வார்த்தையினுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, அது உங்களையும் என்னையும் கண்டித்து என்ன செய்யும்? உணர்த்துகிற வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், இட் இஸ் a great blessing. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்களேன், கட்டுப்பாடு இல்லாத ஒரு கார் எப்படி நிச்சயம் போய் ஒரு விபத்துல முடியுமோ, அதே போல உங்களையும் என்னையும் கட்டுப்படுத்துவதற்கு, உங்களையும் என்னையும் உணர்த்துவதற்கு, கண்டிப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இல்லாவிட்டால் நீங்களும் நானும் மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல, நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் முட்டிக்கிட்டே இருப்போம். என்ன செஞ்சுக்கிட்டே இருப்போம்? மூட்டிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு தடவை முட்டும் பொழுதும் ஒவ்வொரு விதமான காயங்கள் என்ன செய்யும்? ஏற்படும். ஒவ்வொரு தடவை நம்ம அப்படி போய் நம்மை உணர்த்துவார் இல்லாமல் போய் எதிலாவது சிக்கிக் கொள்ளும் பொழுது நாம் இழப்புகளை சந்திக்க நேரிடும். அதனால தான் ஆண்டவர் பார்க்குறாரு, என் பிள்ளைங்க அப்படி என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க அகப்பற்றக்கூடாது. என் பிள்ளைங்க மாட்டிக்கொள்ளக்கூடாது.
எனவே அவர்களுக்குள்ளிருந்து அவர்களை கண்டித்து உணர்த்தும்படியாய் தம்முடைய வார்த்தையை நமக்கு அடித்தளமாய் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையின் கோட்பாடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கண்டித்து உணர்த்துகிற அந்த process எப்படி நடக்குதுன்றதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை அடித்தளமாய் இருக்குமே, ஆனால் எப்படி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை அவர்களை கண்டித்து உணர்த்தும், அதனுடைய வெளிப்பாடுகள் என்ன அப்படின்றதை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் இந்த கன்விக்ஷன் அல்லது அந்த கண்டித்து உணர்த்துதல் அப்படின்றத இங்கிலீஷ்ல கன்விக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. நம்ம சிலருக்கு இந்த வார்த்தை பரிச்சயமான வார்த்தையா இருக்கும். காரணம், இந்த வார்த்தையை கோர்ட்ல லீகலா சட்டப்படி இந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துவாங்க. கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இந்த கன்விக்டன்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த கன்விக்ஷன் என்கிற வார்த்தையினுடைய லீகல் டெஃபினிஷன், சட்டப்பூர்வமான அர்த்தம் அல்லது விவரம் என்னவென்றால் இப்படி சொல்றாங்க பாருங்களேன். ஒரு மனிதனை சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றவாளி என்று பிரகடனப்படுத்துவது. ஒரு மனுஷன் கன்விக்டட் இந்த கிரிமினல் சார்ஜில், இந்த கிரிமினல் குற்றச்சாட்டில் இவர் கன்விக்ட் ஆயிட்டாரு கோர்ட்டால அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனிதனை தீர விசாரித்து அவனுடைய செயல்பாடுகளை நல்லா விசாரித்து சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் அவனை குற்றவாளி என்று தீர்ப்பது. இதுதான் லீகல் டெஃபினிஷன். ஆனா ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கோர்ட் ஒரு மனுஷனை நல்லா விசாரிச்சு, ஒரு குற்றவாளியை விசாரிச்சு, அவர் செஞ்ச குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவரை குற்றவாளின்னு என்ன செஞ்சிடும், சொல்லிரும். ஜட்ஜு சொல்லிடுவாரு. அவருக்கு எதிராய் வழக்காடின அந்த வாதாடின அந்த வழக்கறிஞர் சொல்லிடுவாரு. அவருக்கு எதிர்த்தரப்பா இருந்த எல்லாரும் சொல்லிடுவாங்க, அவர் குற்றவாளி குற்றவாளி குற்றவாளி. உலகமே ஒரு மனுஷனை குற்றவாளி என்று சொல்லுவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் ஒரு மனிதன் திருந்துவதற்கு அது மாத்திரம் போதாது. ஹல்லேலூயா. காரணம், நீங்க ஒரு காரியத்தை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சட்டத்தினால் குற்றவாளிகள் என்று குற்றம் செய்யப்பட்டவர்கள் என்று உண்மையிலேயே விசாரிக்கப்பட்டு தீர்க்கப்பட்டவர்கள் கூட தாங்கள் செய்த குற்றத்தை தாங்கள் என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் சொல்றது பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பார்த்தா ஊரே குற்றவாளின்னு சொல்லும். அவர் செஞ்ச தப்பு நிரூபிக்கப்பட்டிருக்கு, உண்மையிலே அவர் தப்பு செஞ்சவர் தான், எல்லாரும் அவரை குற்றவாளின்னு சொல்லிடுவாங்க. ஆனா மூன்றாவது நபர்கள் எல்லாரும் சொல்லி அந்த மனுஷனுக்குள்ள, ஆமா நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பை நான் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற எண்ணம் வரவிட்டால், எவ்வளவு அவர் மேல குற்றம் சுமத்தினாலும் அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அதனால் அவருக்கு பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம், இந்த வேதம் என்னுடைய அடித்தளமாய் இருக்குமே, ஆனால் என்னுடைய குற்றத்தை, நான் செய்த தவறுகளை நான் உணரச் செய்யும். என்னை என்ன செய்ய வைக்கும்? உணர வைக்கும். The word of God makes you realize your sins. நம்முடைய பாவத்தை உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பாவத்தை உணர்தல் இருக்கு பார்த்தீங்களா, நான் செஞ்ச தப்ப ரியலைசிங் மை மிஸ்டேக் இல்லை, இந்த விஷயத்தை நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் அந்த இடத்துல இப்படி பேசியிருக்க கூடாது தான், இந்த காரியத்தில் நான் இப்படி செயல்பட்டிருக்க கூடாது தான், இந்த விஷயத்தில் நான் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் தான், நான் கீழ்ப்படியாம விட்டது தவறு தான், இந்த வார்த்தையில ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தையை நான் கனப்படுத்திருக்கேன் தான், நான் கனப்படுத்தாம விட்டது தவறு தான், என்னுடைய வேலையில என்னுடைய படிப்புல நான் கவனமா இருந்திருக்கணும் தான், நான் அந்த நேரத்தில் அந்த கவனமா இருக்காம விட்டது தப்பு தான். அந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரியலைசிங் ஆர் சின்ஸ் ஆர் மிஸ்டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. இது பரிசுத்த ஆவியை பெற்று வேதத்தை அடித்தளமாக கொண்டவர்களுடைய வாழ்க்கையில மட்டும்தான் அது என்ன செய்யும், நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் வசனம் சொல்லுது, துணிகரமான பாவங்களுக்கு எங்களை என்ன செய்யுங்க. இந்த துணிகரமான பாவம் எப்போ வரும் தெரியுமா? எப்பொழுது தாங்கள் செய்யறது தவறுன்றது தங்களுக்கு தெரியலையோ அப்ப மேலும் 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 என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க நியூஸ்ல மற்ற எல்லாவற்றிலையும் நீங்க பார்ப்பீங்கன்னா, வெளியில இருக்கிறவங்க செய்யற கொலையை விட ஏற்கனவே ஒரு கொலை செஞ்சு அதுக்கு ஜெயிலுக்கு போய் மறுபடியும் பெயில்ல வந்தாங்கல்ல, அவங்க தான் என்ன செய்யறாங்க, கொலை செய்யறாங்க. சில நியூஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கே ஒரு மாதிரி என்னடா இப்படிமா இருப்பாங்கன்னு தோணுது. ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் அவங்க உள்ள போய், பல கொலை வழக்குகளில் உள்ள போய் அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையில ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே, ஏற்கனவே செய்த ஒரு தவறுக்கான தண்டனையில இருந்துகிட்டே, அங்க அமௌண்ட்டை கொடுத்து செஞ்சு போனை வாங்கி உள்ள இருந்துகிட்டே வெளியில இன்னொருத்தனை மறுபடியும் கொள்றதுக்கு என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க. காரணம் என்ன? இது எல்லாத்துக்கும் துவக்க புள்ளி எங்க போய் நிக்குது அப்படின்னா, அவர்கள் தாங்கள் செய்த தவறை என்ன செய்யவில்லை,
உணரவில்லை. தாங்கள் செய்த அந்த பாவங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? உணரவில்லை. கர்த்தருடைய வார்த்தையின் அவசியம் என்ன அப்படின்னா, நான் செய்த தவறை இந்த வார்த்தை எனக்கு உணர்த்தி காண்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிறது அல்ல. மற்றவர்கள் என்னை பார்த்து நீ பாவி, நீ தப்பு பண்ணிட்ட, அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருச்சு சொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது வரைக்கும் தெரியுமா? என் பாவத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? உணர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உணரும் பொழுதுதான் என்னுடைய ஆத்மாவை தேவன் மீட்கும் பாதைக்கு, மீட்பின் பாதைக்கு நிறைய கொண்டு செல்ல முடியும். அல்லேலூயா. தாவீது குறித்து நம்ம வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. பத்சேபாளோடு சேர்ந்து தாவீது ஒரு மிகப்பெரிய கொடிய பாவத்தை செய்கிறார். அந்த கொடிய பாலியத்திற்குரிய பாவம் அவரை ஒரு கொலைகாரனாவே என்ன செய்யுது? மாத்துது. அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்ச தாவீதுக்கு தான் ஒரு பாவம் செய்தேன் என்கிற உணர்வே என்ன செய்யல? இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை செய்கிறார். ஏதோ ஒரு இச்சையில, ஏதோ ஒரு மாம்சத்தின் வேகத்துல ஒரு இன்னொருடைய மனைவியை அபகரிக்கிறாரு, அந்த கணவனையும் போய் கொலை செய்யறாரு. இதெல்லாம் முடிஞ்சு, இதெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமாவது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வரணும்? சுச்சோ, நம்ம இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டோமே, இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டோமே, நம்ம ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்ன்ற உணர்வு என்ன செய்யணும்? வரணும். நீங்க ஆனா தாவீதுனுடைய வரலாற்றை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் நாத்தான் என்கிற தேவனுடைய மனுஷன் போய் தாவீது கிட்ட சொல்லுகிற வரைக்கும் தாவீது தான் செய்த பாவத்தை என்ன செய்யவே இல்லை? உணரவே இல்லை. He started just living his usual life. அந்த உரியாவை கொண்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவர் மறுபடியும் தன்னுடைய வழக்கமான வாழ்க்கைக்கு என்ன செய்யறாரு? நம்ம இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் கொலைகளெல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போய் எங்கேயாவது பணத்தை வீசிட்டு மறுபடியும் வந்து திங்கட்கிழமை வழக்கமா வேலைக்கு போற மாதிரி கிளம்பி என்ன செஞ்சுறது? இவர் அப்படிதான் பார்க்கிறார். அவ்வளவு பெரிய கொடூரமான குற்றங்க, தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய பொல்லாப்பான காரியம். அதை செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வழக்கமான வேலைக்கு என்ன செய்யறாரு? நான் திரும்ப சொல்றேன், தாவீது நடிக்கல. வெளியே யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, ஆண்டவர்கிட்ட நம்ம காமிச்சிக்க கூடாது, அதனால அப்படியே தெரியாத மாதிரியே நம்ம வாட்டுக்கு என்ன செய்வோம்? இருப்போம். அப்படி இல்லை. உண்மையிலேயே தாவீது அதை உணரல. உண்மையிலே தாவீது என்ன செய்யல? உணரல. நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா? நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரத்துல 5வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இருந்தா, அந்த ஆட்டுக்குட்டி இருந்துச்சு, அதெல்லாம் நமக்கு தெரியும். உடனே இந்த ஓமையா, இந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு மெட்டபாரிக்கலா இந்த விஷயத்தை நாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் கூட சம்பந்தம் இல்லாம ஒரு மனுஷன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு தாவீது என்ன செய்யல? நான் திரும்ப சொல்றேன், தாவீதை நீங்க ஏதோ ஆரம்ப கால விசுவாசியா பார்க்க கூடாது. தாவீதை ஆண்டவரை அறியாத மனுஷனா என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. தாவீது ஆண்டவரை பாடுற மனுஷன், ஆண்டவரை துதிக்கிற மனுஷன், ஆண்டவருக்குரிய காரியங்களில அவ்வளவு வைராக்கியமா இருக்கிற மனுஷன். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளேயே தான் செய்த பாவத்தை குறித்த உணர்வு என்ன செய்யல? இல்ல. அத ஒரு ஊழியக்காரர் வந்து சூசகமா சில வார்த்தைகளின் மூலமா புரிய வைக்க நினைச்சாலும் அப்பயும் என்ன செய்யல? புரியல. நாத்தான் வந்து அதை சொன்ன உடனே தாவீது 5வது வசனத்துல பார்க்கிறோம், அந்த மனுஷன் மேல் மிகவும் கோபம் உண்டவனாகி. எந்த மனுஷன் மேல? தாவீது மேலையா? நாத்தான் சொன்னார்ல, ஒரு பணக்காரர் இருந்தான், ஒரு ஏழையினுடைய ஒரே ஒரு செல்லமான ஆட்டுக்குட்டி என்ன செஞ்சுக்கிட்டான்? பிடிச்சு அபகரிச்சு அதை அடிச்சு மட்டன் போட்டு மறுகையா பண்ணிட்டான்னு சொன்ன உடனே தாவீதுக்கு யார் மேல கோபம் வருது? அந்த மனுஷன் மேல என்ன செய்யுது? கோபம் வருது. எப்படி அந்த மனுஷன் அவங்கிட்ட இத்தனை ஆட்டுக்குட்டி இருந்தும் ஒரு ஏழை வச்சிருந்த ஒரு செல்லமான ஆட்டுக்குட்டியை பிடிச்சு என்ன செய்ய முடியும்? கொல்ல முடியும்னு அந்த மனுஷன் மேல தாவீதுக்கு என்ன வருதா? அப்ப கூட தன்னை பற்றி தாவீதுக்கு என்ன செய்யல? ஹல்லேலூயா. ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஆஃப் சின் என்ன தெரியுமா? நம்முடைய கண்களை மறைத்து போடும். நம்முடைய கண்களை என்ன செஞ்சிடும்? மறைத்து போடும். ஏன் கர்த்தருடைய வார்த்தையாகி இந்த அடித்தளம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் என்றால், பாவம் நம்முடைய கண்கள் என்ன செஞ்சிடும்? மறைத்து போடும். மறைத்து போடும். The influence of sin is worse than anything. ஆண்டவர் சிலுவையில் தன்னை அறைந்த போர்ச்சவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத இருக்கிறார்கள். பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவங்க எல்லாம் விவரமானவங்க, அவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கிடையாது, ரோபோட்ஸ் கிடையாது. அவர்கள் எல்லாம் விவரம் அறிந்தவர்கள். 3 இன்ச் 4 இன்ச் இருக்கிற ஆணி எடுத்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கையில வைத்து அரைஞ்சா அவருக்கு எவ்வளவு வலி வரும்ன்றது அவங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும்? தெரியும். மனிதனுடைய கால்களில் ஆணிகளால் அடிச்சா அது எவ்வளவு வலியை தரும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். குடிக்க தண்ணி கேட்கிறப்போ கசந்த காடியை கொடுத்தா அது எவ்வளவு கொடுமையான விஷயம்ன்றது நல்லாவே. ஈட்டி எடுத்து வயிற்றை பிளக்கும் பொழுது
அது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும்ன்றது நல்லாவே ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று. காரணம் என்ன தெரியுமா? நம்ம சில நேரங்களில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் போகும் பொழுது பிசாசு செய்கிற முதல் காரியம் நம்ம தப்பான வழியில் போகிறோம்ன்ற உணர்வை என்ன செஞ்சிருவான்? மறைச்சிருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சிலர் நம்ம நியாயப்படுத்த ஆரம்பித்தோம். நம்ம பேசின கெட்ட வார்த்தை கூட நமக்கு தவறாக என்ன செய்ய மாட்டுது, தெரிய மாட்டுது. நம்ம வீம்பா ஒரு இடத்துல சண்டை போட்டால் கூட நான் வீம்பா பண்ணிட்டேன், நான் உண்மையிலே இதை பண்ணது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் தான், இது தப்பு தான்ற உணர்வு நமக்கு என்ன செய்ய மாட்டுது, வரமாட்டுது. ஒரு காரியத்தில் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நாம் நம்முடைய மாம்ச இச்சைக்கு நம்ம இடம் கொடுத்துட்டு அதை நியாயப்படுத்த துவங்குகிறோம். இல்லை, நான் இந்த இடத்துல இப்படி பண்ணியிருக்க கூடாது, வார்த்தை அப்படி சொல்லலை அப்படின்ற உணர்வு நமக்கு என்ன செய்ய மாட்டுது, வரமாட்டுது. இந்த தாவீதுக்கு அதே தான் நடந்துச்சுங்க. தன் பாவம் செய்துன்ற உணர்வே தாவீதுக்கு என்ன செய்யலை, இல்லை. 6வது வசனத்தில் தாவீது சொல்றாரு, அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அந்த ஆட்டுக்குட்டி யாரு? பத்சேபாள். இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஓனர் யாரு? உரியா. அந்த இரக்கமற்றவனாய் இருந்துன்னு தாவீது ஒருத்தனை சொல்றாருல, அந்த இரக்கமற்ற அரக்கன் யாரு? ஆனா தாவீதுக்கே தெரியல, நான் என்னை பத்தி தான் பேசுறேன். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நாத்தான் மறுபடியும் தாவீது செய்த விஷயத்தை அவருக்கு மறுபடியும் விளங்க பண்ணும் பொழுதுதான், நீர்தான் அந்த மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தாவீதுக்கு புரியுது. உடனே அவர் சொல்லுகிறாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்ம மற்றவங்கள திட்டிடுறோம். நியூஸில் பார்க்குறப்ப, அங்கங்கே கேள்விப்படுறப்ப, நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள அங்கங்கே நடக்கிறப்ப, இரக்கம் இல்லாதவங்க இப்படியா பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு அவங்கள என்ன செய்யறது, திட்டுறது, அவங்கள பற்றி நம்ம பேசுறது. பாரு பாவிக, ஆண்டவர் அறியாதவர்கள், உலக மனுஷன் இப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க. யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள நம்ம கடிந்து கொள்கிறோம், அவர்கள் மீது நம்ம கோபம் கொள்கிறோம். இப்படி இல்லாம பண்ணுவாங்க, ஒரு அறிவு வேணாமா, இதெல்லாம செய்வாங்க அப்படின்னு அவங்கள திட்டுறோம். ஆனா அவங்க செஞ்ச அதே காரியத்தை நம்ம செய்யும் பொழுது நம்மளை திட்டுறது இல்லை, அதுக்கு பதிலாக நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சு கொள்கிறோம். என்ன செய்ய ஆரம்பிச்சிடறோம்? ஹல்லேலூயா. அவங்க கெட்ட வார்த்தை பேசுனா திட்டுறோம், ஆனா நான் கெட்ட வார்த்தை பேசுறப்ப இம்பிட்டு பண்ணா அப்புறம் கெட்ட வார்த்தை திட்டாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அதை என்ன செய்யறோம்? தேவையில்லாத கோபம் கணவர்கிட்ட இருந்து வந்தா அவங்கள திட்டுறது. இன்னைக்கு சாட்சி சொன்னார்ல, அவர் என்னமோ மனைவியை பற்றி பேச ஆரம்பிச்சப்போ கொஞ்சம் வால்யூம் அதுவும் அதிகமாச்சு. ஆகாஷ் கூட்டி வைக்கல, அதுவும் வால்யூம் என்ன செய்யுது, கூடுது. இந்த டாபிக் அவங்களெல்லாம் மறந்துடுவோம். அடுத்த டாபிக் வேற குடும்பம், கற்பனை குடும்பம் வச்சுக்கோங்க. கணவன் ஒரு தவறு பண்ணா உடனே என்ன செஞ்சிடறது? வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த வாரம் சர்ச்சில் செய்தி இதவா கேட்டீங்க அப்படின்னு அவங்களை என்ன செய்யறது, கோளாறு சொல்றது. ஆனா நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் எந்த தவறை செய்யக்கூடாது என்று மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறோமோ அதே தவறை நான் என்ன செய்கிறேன். யூத் மீட்டிங்ல பேசணும், நம்ம பிள்ளைங்க ஒரு தவறு செஞ்சா என்ன செய்யறோம், கண்டிக்கிறோம். பொய் பேசினா கண்டிக்கிறோம். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. இந்த வசனத்தை மனசுல வச்சு பிள்ளைகளை சொல்லி என்ன செய்யறோம், கொடுமைப்படுத்துறோம். ஆனா அதே பிள்ளைங்க கிட்ட நம்ம என்ன செய்யறோம், அல்லது அந்த பிள்ளைங்க முன்னாடி இன்னொருத்தர்கிட்ட நம்ம என்ன செய்யறோம், பொய் சொல்றோம். தாவீதுங்க அதை தான் பண்ணாருங்க. தன்னுடைய பாவத்தை உணரவில்லை, தன்னுடைய பாவத்தை அவர் அறிந்திருக்கவில்லை. பாவம் அவருடைய கண்களை மறைத்தது. இவர் செஞ்ச பாவத்தை தான் நாத்தான் சொல்றாரு, ஆனா இவர் யாரோ செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த மனுஷன் இவர் என்ன செய்யறாரு, திட்டுறாரு. ஆனா வெளிப்படையா உணர்த்தப்பட்ட பிறகு தாவீது சொல்றாரு, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் என் வாழ்க்கையின் அடித்தளமா இருந்தாதான், ஒருவேளை நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை அல்லது என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடுகிற காரியங்களுக்கு நான் இடம் கொடுப்பேனே, ஆனால் அது தவறு என்பதை இந்த வார்த்தை என்னை உணர வைக்கும். விளங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாருக்குமே நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற வலி அப்படின்றது பிடிக்காத ஒரு விஷயம். சுகம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட வருவாங்க, வலி வேணும்னு ஆண்டவர்கிட்ட வருவாங்களா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் வலியே இல்லை ஆண்டவர், எனக்கு கொஞ்சம் வலி என்ன செய்யுங்க. நான் சொல்கிறது வலின்றது இல்லை, வாழ்க்கைக்கான வழியை கொடுங்க, நடப்பதற்கான வழி இல்லை, உடம்புல ஏற்படுகிற வாதையின் வலி. என்ன வலி? வாதையின் வலி. யார்கிட்டையாவது ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவரே நல்ல வலி எனக்கு என்ன செய்யுங்க, நிறைய வலிய கொடுங்கன்னு கேட்போமா? அது ஒரு ஆசீர்வாதமா, அது ஒரு நல்ல விஷயமா நம்ம நினைக்கிறோமா?
பாடுறப்ப நான் கொஞ்சம் டங் ஸ்லிப்பானே, உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரை போல வாதைகள் நெய்யாய் பொழிந்தீரை அப்படின்னு பாடிட்டேன். எதை நெய்யா பொழிஞ்சாரா? ஆமாம், கேட்கல அப்படின்னு வந்தோடனே டக்குன்னு கட் பண்ணிட்டேன். அதனால அவங்க நீங்கள் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. யாராவது ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே வலியை கொடுங்கன்னு கேட்போமா? ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சரீரத்தில் வலியை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், அது ஒரு மிகப்பெரிய சாபம். அது ஒரு மிகப்பெரிய சாபம். இன்னைக்கு நீங்கள் தானே கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, தலை வலிக்குதுன்றோம். அந்த வலிகள் மாறணும். ஆனால் என் வாழ்க்கையில் வலியே இருக்கக்கூடாது, என் உடம்புல வலியே வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா அது உண்மையிலேயே ஒரு நோய். அது உண்மையிலேயே ஒரு நோய். நான் தெரியாமல் எங்கேயாவது இடறுனேன்னா என் கால் என்ன செய்யணும்? வலிக்கணும். நான் கடுமையான வேலை செய்வேனா என் கை என்ன செய்யணும்? வலிக்கணும். அல்லது ஒரு பயங்கரமான எக்ஸ்ட்ரீமான ஹாட் டெம்பரேச்சரில் வெயில் அந்த மாதிரி போனேன்னா என் தலை என்ன செய்யணும்? வலிக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது என்னது? பல நேரங்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்கணும், வலி என்ன செய்யக்கூடாது. வலி இல்லானி அது ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும் குற்றப்படுத்தும் பொழுது. அது வரைக்கும் பயங்கரமா எல்லாருக்கும் முன்மாதிரியா அப்படியே ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனா, எல்லாரையும் தேவனுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு மனுஷனா, எல்லா விதத்திலும் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனா இருக்கும் பொழுது சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா ஒரு தீர்க்கதரிசி வந்து தனக்குடைய வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நீர் இப்படி குற்றம் செய்தீர் என்று குற்றம் சுமத்தும் பொழுது அது எப்படித்தான் இருக்கும்? வலியை தான் கொடுக்கும். ஆனா அந்த வலி இல்லாவிட்டால் நான் திரும்ப எனக்கான வழியை பின்பற்ற முடியாது. நான் திசை மாறி போவேன். நான் மறுபடியும் ஜீவனுக்கு நேராக திரும்ப முடியாது. விளங்கணும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனவே இந்த வார்த்தை சில நேரங்களில் நம்மை கண்டிக்கும் பொழுது, சில நேரங்களில் நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நமக்கு உணர்த்தும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தாவீதுங்க உடனே கீழ்ப்படுகிறத பார்க்கிறோம். உடனே சொல்றாரு, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தே. இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறார், 119வது சங்கீதம் 104வது வசனத்தில், உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், எல்லா பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். அல்லேலூயா. இந்த உணர்வடைந்தேன் என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கு தெரியுமா? I am able to understand many things. பல காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடிகிறதுன்றார். எதனால? உங்க கட்டளைகளினால, உம்முடைய வார்த்தைகளினால, இந்த பரிசுத்த வேதாகமத்தினால நீங்களும் நானும் பல காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். தாவீதுக்கு அது வரைக்கும் புரியல, தான் செஞ்சது தப்புன்றது என்ன செய்யல, புரியல. ஒரு மனுஷன் வந்து மெனக்கட்டு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியும் அவருக்கு என்ன செய்யல, புரியல. எப்பதான் புரியுதுன்னா நேரடியா அந்த வார்த்தை அவருக்கு வெளிப்படும் பொழுது, அவரை கண்டித்து உணர்த்தும் பொழுதுதான் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ, அப்ப அந்த இரக்கமற்றவன் நான் தானா? அப்ப அந்த நாளத்தனையாய் திரும்ப செலுத்த வேண்டியவன் நான் தானா? அப்ப ஒருத்த மேல எனக்கு கோபம் வந்துச்சுல, அந்த மனுஷன் நான் தானா? நான் செய்த இந்த காரியம் தான் அவ்வளவு பெரிய பாவமா என்கிற புரிந்து கொள்ளுதல் தாவீதுக்கு என்ன செய்கிறது, வருகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டது மாத்திரமல்ல, எல்லா பொய் வழிகளையும் என்ன செய்கிறாராம், வெறுக்கிறார். அல்லேலூயா. இந்த வேதம் என் அடித்தளமா இருக்குமே, ஆனால் பொய் வழிகள் உங்களுக்கும் எனக்கும் பிரியம் என்ன செய்யாது, இருக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. ஒருவேளை முன்ன பின்ன நம்ம அதற்கு இடம் கொடுத்திருக்கலாம். இதற்கு முன்பதாக அநேக உலக பிரகாரமான மாயையான வழிகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். ஆனா எப்பொழுது இந்த வார்த்தை என்னை உணர்த்துகிறதோ அதுக்கப்புறம் அந்த பொய் வழிகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யாம போயிடும், பிடிக்காம போயிடும். அந்த காரியத்தை செய்வது எனக்கு பிடிக்காமல் போய்விடும். அந்த அடிமைத்தனம் மறுபடியும் எனக்கு பிடிக்காமல் போய்விடும். ஒரு காலத்துல எனக்கு எது இன்பத்தை கொடுத்துச்சோ அது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொன்னனோ அதெல்லாம் இப்ப எனக்கு என்னவா மாறிடும், வெறுப்பாய் மாறிவிடும். காரணம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒரு உணர்வை கொடுக்கிறது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஒரு மனுஷனுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். சில நாட்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு மனுஷனை பற்றி நமக்கு தெரிய வந்தது. வட சென்னையில் இருந்த மிகப்பெரிய தாதா, வடச்சென்னையை கட்டி ஆண்டவர்னு சொல்கிறாங்க. அவரை பற்றி நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அந்த அந்த 2004 2003 அந்த காலகட்டத்தில் அவர் மேலே பல கொலை வழக்குகள், கொள்ளை, அடிதடி, கட்ட பஞ்சாயத்துன்னு நிறைய, அவ்வளோ பெரிய லிட்டரலாக ஒரு டானா வளர்ந்துருக்கிறார். தென் சென்னை வட சென்னை ரெண்டாக பிரித்து பார்த்தோம்னா, வட சென்னை என்பது பெரிய ஏரியா, சென்னையினுடைய துறைமுகம் அங்கே தான் இருக்குது. அவரை பற்றி சொல்கிறப்பயே சொல்கிறாங்க, சென்னை துறைமுகத்தையே கட்டி ஆண்டவராம். அவரை கேட்காம ஒரு லாரி உள்ளே இருந்து ஒரு லக்கேஜ் என்ன செய்ய முடியாதான், கண்டெய்னரை வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு தாதா. அவர் பேர் மாலைக்கண் செல்வம்.
அவ்வளவு பெரிய பிரபல ரவுடியா இருந்தவர். 2004 ஆண்டு என்கவுண்டர் பண்ணணும், பிரபலமா இருக்கிற அதிகப்படியான குற்றங்களை செய்கிறவங்களை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுக்கும் பொழுது அந்த லிஸ்ட்ல சென்னையில முதல் பேரா இருந்தது அந்த நபருடைய பெயர், அவருடைய பெயர். அவர் போய் அவர் இந்த வட சென்னையை ஒருத்தர் பயங்கர பெரிய ஆளா இருந்தார், தென் சென்னையில் ஒருத்தர் பெரிய ஆளா இருந்தான்னு சொன்னல, அந்த தென் சென்னையில் இவருக்கு ஈக்குவலா இருந்த பெரிய ரவுடியை என்கவுண்டர்ல சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் மரித்தே போனார். ஆனால் இவர் பாருங்க ஓடி போய் என்ன செஞ்சிட்டார், சரண்டர் ஆயிட்டார். போலீஸில் சரண்டர் ஆகி நான் திருந்தி வாழ விரும்புகிறேன்னு சொல்லி தன்னுடைய குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போயிருந்த பொழுது அந்த ஜெயிலில் எப்படி அவருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னு தெரியலங்க. யார் மூலமா அந்த வார்த்தை போச்சு? ஒருவேளை கூட இருந்த யாராச்சும் ஒரு கைதி மூலமா போச்சா, அல்லது ஜெயிலில் ஊழிய பண்ணவங்க மூலமா கர்த்தருடைய சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்பட்டுச்சான்னு தெரியல. ஜெயிலில் அவர் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு ஆண்டவரிடத்துல, நான் சொன்னேன் இல்லையா, சட்டம் என்னை குற்றவாளிகளாய் தீர்க்கிறது மட்டும் போதாது, ஒரு மனிதன் தன்னை தான் செய்த குற்றங்களை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். அவர் ஜெயில தன்னுடைய குற்றத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாராம். அதுக்கப்புறம் தான் செய்த எல்லா குற்றங்களுடைய தண்டனையும் அனுபவிச்சுட்டு பல ஆண்டுகள் கழித்து, ஏறக்குறைய 15-17 ஆண்டு நினைக்கிறேன், 17 ஆண்டுகள் கழித்து வெளியில வந்து தன்னுடைய மொத்த ரவுடித்தனம், மொத்த தாதாயிசம் எல்லாவற்றையும் விட்டு அங்க சென்னையிலேயே அவர் இருந்த ஏரியால இருந்து பக்கத்து ஏரியாவுக்கு போய் அங்க தங்கி இருந்து கடைசியில் அவர் மரணம். ரீசெண்டாக கொரோனா டைமில் தான் அவர் இறந்திருக்கிறார். அந்த இன்டர்வியூவில் பேசுகிற நிறைய வழக்கறிஞர்கள்லாம் பேசுவாங்க. அவங்களாம் ஆச்சரியமாக சொல்கிறாங்க, இப்போ எல்லாம் பார்த்தா ஒரு மனுஷன் ரவுடிசத்துக்குள்ளே போயிட்டா 25 வயசு 30 வயசு என்ன செய்ய முடியல, தாண்ட முடியல. எதிர்த்தரப்பினரால் கொலை செய்யப்படுகிறான். நேச்சுரல் டெத்னு சொல்லுவாங்கல்ல, இயற்கையான மரணத்தை அனுபவித்த இந்த தாதாக்கள் ரவுடிகள் என்பது வெகு சிலர் தான். ஆனா இந்த மனுஷன் அவ்வளவு பெரிய ரவுடியா இருந்துட்டு, அவ்வளவு பெரிய கொலைகாரனாய், அவ்வளவு பெரிய பாவியா இருந்துட்டு, கர்த்தருடைய வார்த்தை அவரை உணர்த்தின உடனே, கர்த்தருடைய வார்த்தை அவர் செய்த குற்றத்தை அவரை உணர்த்தின உடனே அதற்கு ஒப்பு கொடுத்து, தாவீதை போல உணர்வடைந்து பொய் வழிகளை விட்டு திரும்பி அந்த மனுஷன் சாகுறப்போ ஒரு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற பாஸ்டரா செத்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்கேயோ நடக்கிற காரியம் இல்லைங்க, எங்கேயோ நடக்கிற காரியம் இல்லை. நம்மை சுற்றி இப்படி எத்தனையோ காரியங்கள் நடைபெற்று உண்மையிலே அது ஆச்சரியமா இருந்துச்சு. இன்றைக்கும் பிரபல ரவுடிகள், அவருக்கு வலது கையா இடது கையா இருந்தவங்கலாம் இன்றைக்கும் சென்னையில் பிரபல ரவுடிகளா இருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, ஒரு அட்வொகேட் சொல்றாரு, அவர் தன்னுடைய கடைசி காலத்தில் நீரிழிவு நோயினால், டயபெட்டிக் நோயினால பாதிக்கப்பட்டாராம். ஆனால் அது கூட அவர் பொருட்படுத்தாம சென்னை மாநகராட்சியில் ஓடுற டவுன் பஸ்ல ஏறி அந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவாராம். அல்லேலூயா. பல கொலை வழக்குகளை பெற்ற மனுஷன், அவரை பார்த்தா ஊரே நடுங்குது. சென்னையின் துறைமுகத்தை கட்டியாண்ட ஒரு மனுஷன். ஆனா அவருடைய பலவீனத்தையும் பொருட்படுத்தாம எல்லாத்துக்கிட்டையும் போய் ஆண்டவரை என்ன செய்யுங்க, ஏத்துக்கங்க, ஆண்டவரை ஏத்துக்கங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, அவர் தான் உண்மையான கடவுள், பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்லி அவ்வளவு பெரிய மனுஷனை சொல்ல வைத்தது எதிர் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. That is the power of the word of God. Hallelujah. Hallelujah. நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறார். தாவீதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல, நம்ம சாட்சியை கேட்டு இந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது போல உங்களுக்கு எனக்கு ஆண்டவரோட ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்முடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அல்லேலூயா. வேதத்தில் யோசியா என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் மேல், யூதாவின் மேல் 16வது அரசனாய் முடிசூடப்பட்டவர். யூதாவின் மேல 16வது அரசனாய் முடிசூடப்பட்டவர். வெரி எங்கேஜ், 8 வயசுல அவர் ராஜாவாகிட்டாங்க. அவருடைய அப்பாவை கொலை செய்தது நிமித்தம் 8 வயசுல அவர் ராஜாவா மாறிட்டார். அவருக்கு முன்னாடி யூதாவை ஆண்ட 2 அரசர்கள் குறித்து வசனம் சொல்லுது. அவங்க 2 பேர் தான் வரலாற்றிலேயே, அந்த யூதா தேசத்து வரலாற்றிலேயே தேவனுக்கு பிரியமில்லாத விக்கிரகங்களை வழிபடுகிற காரியங்களிலே தங்களுடைய ஜனங்களை நடத்தி ஜனங்களையும் தேசத்தையும் பாழாக்கினவர்கள், அவ்வளவு மோசமானவர்கள். ஆனா அவங்களுக்கு பின்னால யோசியா என்கிற இந்த ராஜா வர்றாரு. அந்த ராஜாவுடைய நாட்களில் நீங்க வாசிப்போமையானால் அவர் சொல்றாரு, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரத்தில் அந்த சம்பவங்கள் இருக்கிறது. அவர் போய் அவருக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை பாருங்களேன். தனக்கு முன்பதாக தன்னுடைய அப்பாவும் தாத்தாவும் செய்த எல்லா காரியங்களையும் மாற்றி தேசத்தில் இருந்த விக்கிரகங்கள், அவைகளுக்கான மேடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து ஜனங்களை தேவனுக்கு நேரம் என்ன செய்யறாராம், திருப்பி ஆலயத்தை பழுது பார்க்கிறதற்கு. அந்த அதிகாரத்தில் போட்டிருக்க ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் கர்த்தரை விட்டு வேற தேவர்களை சேவிக்கும்படி போனதுனால கர்த்தருக்காக கட்டின ஆலயத்தின் அறைகளை கெடுத்து போட்டார்களாம் முந்தின தலைமுறை. இப்ப இவர் யோசியா என்கிற ராஜா என்ன பண்றாருன்னா, அந்த கெடுக்கப்பட்ட ஆலயத்தை மறுபடியும் என்ன செய்ய விரும்புகிறார், சீர்படுத்த விரும்புகிறார். அதற்குன்னு கொஞ்சம் பணம் சேர்க்கிறார். அப்படி சேர்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில
தொலைந்து போன அல்லது மறைக்கப்பட்ட மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்க கையில் என்ன செய்யுது? கிடைக்குது. உடனே அதை இல்கியா என்கிற ஒரு ஆசாரியன் வந்து கொடுக்கிறாரு. அதை சாப்பான் என்கிற ஒருவர் வந்து எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். ராஜா முன்னாடி நின்று அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசிக்க ஆரம்பிச்ச உடனே நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமம் 34:19 சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. நல்லா கவனிங்க, இந்த மனுஷன் பாவம் செய்யறங்க. இவங்க அப்பா தான் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கு நேரம் நடத்தினவர். இவருடைய தாத்தா தான் தேசத்தின் ஜனங்களை கெடுத்து போட்டவர். ஆனா இவர் தேவனுக்குரிய காரியங்களை செய்கிறவர். ஆலயத்தை சீரமைக்கணும், ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும் என்று சொல்லி தேவனுக்கு நேரம் ஓடுகிற மனுஷன். ஆனா இந்த மனுஷனும் கூட கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின் வார்த்தையை கேட்ட உடனே வஸ்திரத்தை கிழிச்சிட்டு என்ன செய்தாராம்? அழுதாராம். காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் ஆழத்தை, the intensity of sin இருக்கு பாத்தீங்களா, அதை கர்த்தருடைய வார்த்தையை உணர்த்தின உடனே அவரால் அதை என்ன செய்ய முடியல? தாங்கிக் கொள்ள முடியல. ஒருவேளை நீங்களும் நானும் யோசியா ராஜாவின் இடத்துல இருந்திருப்போமே, ஆனால் நம்ம ஒருவேளை இப்படி ரியாக்ட் பண்ணிருக்கலாம். அந்த வார்த்தையை வாசிக்கிறதை கேட்ட உடனே, பாரு நம்முடைய முன்னோர்கள்லாம் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல வேளை ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவுதான் நம்முடைய மேக்சிமம் ரியாக்ஷனாக இருந்திருக்கும். ஆனால் யோசியா ராஜா பாருங்க, அப்படி அவரால் சர்வசாதாரணம் என்ன செய்ய முடியல. காரணம், அந்த பாவத்தின் ஆழம் இன்னது. அவர்கள் முற்பிதாக்கள் செய்த பாவம் தேவனை எந்த அளவிற்கு வருத்தப்படுத்தினது, அவர்கள் முற்பிதாக்கள் செய்த பாவத்தின் விளைவாய் தேசமும் தானும் எந்த அளவிற்கு பாழாக்கப்பட்டிருக்கிறோம், தங்களுடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு சீரழிந்திருக்கிறது என்பதை உணர்ந்ததனால அவரால் தன்னுடைய உணர்வுகள் என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது பாருங்க, 34வது அதிகாரம் 33வது வசனம். யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு என்ன செய்யலையா? பின்வாங்கல. நல்லா கவனிங்க, தானும் பின்வாங்கல, தன்னுடைய குடும்பத்தையும் என்ன செய்ய விடலை, பின்வாங்க விடவில்லை. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை குறித்த உணர்வை இந்த வார்த்தை அவனுக்கு என்ன செய்தது, கொடுத்தது. ஹல்லேலூயா. வேதத்தில் இன்னொரு சம்பவம் நம்ம வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம் 37வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. பாருங்க, பெந்தெக்கோஸ்தே நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை பலப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் எழும்பி நின்று தைரியமாய் அங்கே கூடியிருந்த யூதர்களை பார்த்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை குறித்து நாங்கள் பேசுகிறோம்னு பேசுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அவர்களுடைய இருதயத்தில் என்ன ஆச்சாம்? என்னப்பட்டார்களா? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நல்லா கவனி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே பிரசங்கிக்கப்படும் பொழுது, இங்கே புல்பீட்டில் இருந்து கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து பேசப்படும் பொழுது, ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை உங்களை குத்துமையானால், குத்துகிறது ஊழியக்காரர் அல்ல, கர்த்தருடைய. சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்தான். அந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டார்களா? குத்தப்பட்டார்கள். இன்னைக்கு பல நேரங்களில் பழைய தூக்கி யார் மேல போட்டுறோம்? பாஸ்டர் குத்தி குத்தி என்ன செய்யறாரு? பாஸ்டர் நம்ம செஞ்சதை குத்தி என்ன செய்யறாரு? காமிக்கிறாரு. நல்லா கவனிங்க, குத்தி காமிக்கிறது யார் இல்ல, பாஸ்டர் இல்ல. வசனமே சொல்லுது, இருதயத்தில் குத்துனது யாரு? கர்த்தருடைய. அதை கேட்ட பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பொழுது, பல நேரங்களில் நாம் செய்த தவறை ஒரு 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 ஊழியக்காரரோ அல்லது கர்த்தருடைய வார்த்தையோ அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோ நமக்கு நேராக சொல்லும் பொழுது நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டுமே தவிர நம்முடைய ஈகோ குத்தப்படக்கூடாது. எது குத்தப்படக்கூடாது? நம்முடைய ஈகோ குத்தப்படக்கூடாது. என்னுடைய ஈகோ குத்தப்பட்டு இல்லை அதெல்லாம் எப்படி அப்படின்னு நான் பேச ஆரம்பிப்பேனா, என்னுடைய அடித்தளமாய் வேதம் இல்லை, மாறாக கரெக்டு தான், இந்த வார்த்தை எனக்கு தான் வெளிப்படுது, இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் என் கூட தான் பேசுகிறாரு,
நான் இப்போதான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு வந்தேன், என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்துக்கு நான் இடம் கொடுத்திருப்பது உண்மைதான், அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஊழியக்காரரின் மூலமாய் எனக்கு வெளிப்படுத்துகிறார் என்கிற உணர்வு வருவேயானால் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்கள் மீண்டும் சரியான பாதைக்கு என்ன செய்ய முடியும்? திரும்ப முடியும். வசனம் சொல்லுது, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? இருதயத்தை குத்தணும். நம்முடைய இருதயத்தை அது ஆராய்ந்து நாம் நம்முடைய நிலையை அறியும்படி நம்மை ஏவ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அல்லது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற சில காரியங்களை அல்லது சில விஷயங்களில் ஆண்டவர் தம்முடைய சுத்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதை கேட்டும் கேட்காதவர்களாக போகக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வரும் பொழுது அது என்னுடைய இருதயத்தை குத்தி என்னுடைய வாழ்க்கை நிலையை நான் அறிந்து கொள்வதற்கு என்னை உணர்த்தும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு எனக்கு ஏற்படும் பொழுதுதான் ஆரம்பத்தில் சொன்னது போல, ஓஹோ, அப்ப கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, நம்ம இப்படி செஞ்சுட்டோம் போல, ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னை மறுபடியும் ஏத்துக்கலுங்கன்னு சொல்லி ரிவர்ஸ் கியர் போட்டு நம்ம வெளியில வந்து ஆண்டவர் சொல்லுகிற பாதைக்கு நேரம் நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், நம்மை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்குமே ஆனால் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை மேலே மேலே கட்டப்படும். வழங்கின ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக எப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்தினது? யோசிச்சு பாருங்களேன். ஐம் ஆஸ்கிங் எ க்வெஸ்சன். ஒரு கேள்வி நான் கேட்குறேன். கடைசியா எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கத்திலேயோ அல்லது நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேதம் வாசிக்கும் பொழுதோ அல்லது ஆராதனை வேலையிலையோ எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை குத்தினது? உங்களால் நினைவுபடுத்த முடியுதா? உங்களால் நினைவுபடுத்த முடியுதா? இந்த விஷயத்தில் பாஸ்டர், நான் ஒரு நாள் இப்படி வந்தேன் ஆலயத்தில், அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு உணர்த்தினார், கண்டித்தார். நான் என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாஸ்டர், அதை நான் தான் அப்படி கடினமாக வச்சுருந்தேன், நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் எனக்கு என்ன செய்தார்? உணர்த்தினார், பேசினார். உங்களால் நினைவுபடுத்தி பார்க்க முடியுமா? ஆண்டவர் என்னை உணர்த்தினார். ஒருவேளை அப்படி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தி இருப்பாரே ஆனால் அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அந்த வார்த்தைக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதை ஏற்றுக்கொண்டு தாவீதை போல, ஆமாண்டவரே நான் உங்களுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அதை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு விலகுனீங்களா? அதை அறிக்கையிட்டீங்களா? மன்னிப்பு கேட்டீங்களா? யோசியாவை போல அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒரு பாவம் செஞ்சு உங்களை இவ்வளவு துக்கப்படுத்திட்டோமா ஆண்டவரே, ஆண்டவரே அந்த பாவத்தின் விளைவு என்னுடைய வாழ்க்கையை அழித்து போடாதபடிக்கு என்னை கிருபையா காப்பாத்துங்கன்னு தேவ சமூகத்தில் மன்றாடினோமா? அங்கே கூடியிருந்த யூதர்களை போல அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை குத்துன உடனே, ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நாள் இதை தெரியாமல் இருந்துட்டோமே, இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இனி நாங்கள் என்ன செய்யணும்? இதுவரைக்கும் எங்கள் மாம்சத்தில் எங்களை சூழ்ந்திருந்தவங்க எங்களை எப்படியெல்லாம் ஏவினார்களோ அதன்படி செயல்பட்டோம். ஆனால் இப்போ கர்த்தருடைய சத்தியம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி நாங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறோமா? என்ன முடிவெடுத்தோம்? ஆண்டவர் நம்மளை உணர்த்தினார்ல, அந்த உணர்வில் என்ன முடிவெடுத்தோம்? அதற்கு அர்ப்பணித்தோமா? இல்லை, அந்த வார்த்தையை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வேலையவே செய்ய ஆரம்பிச்சிட்டோமா? ஸ்கூலில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களுக்கு இருக்கான்னு தெரில, நமக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. சின்ன வயசுலாம் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா அடிப்பாங்க. நம்மளை தனியாக கூப்பிட்டு அடிக்கிறதுலாம் நமக்கு பெரிய வேலையே விஷயமே இல்லை. ஒரு 4 தடவை வலிக்கும், அதுக்கப்புறம் அதுவே என்ன செஞ்சிடும்? பழகிறோம். இப்படி தான் அடிப்பீங்க அப்படின்னு நின்று அடி வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் சில நேரங்களில் நம்ம கூட படிக்கிறவங்க முன்னாடி நம்ம கண்டிக்கப்படுறோன்னு வச்சுங்களேன். அதுலேயும் ஒரு பையனாக இருக்கிறப்போ கூட படிக்கிற பெண் பிள்ளைகள் கோ எஜுகேஷன் தான் படித்தோம். பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி நம்மளை கண்டிக்கிறாங்க, கேர்ள்ஸ் முன்னாடி நம்மளை கண்டிக்கிறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது நம்ம சும்மா தனியாக போய் அடி வாங்கிட்டு வர்ற மாதிரி ஒரு உணர்வு என்ன செய்யாது? இருக்காது. இப்போ எல்லாம் அப்படியெல்லாம் பண்ணால் உடனே வந்து என்ன செஞ்சுறாங்க? ஹேங்கிங் தான், ஹேங்கிங். ஆனால் அந்த காலத்துலாம் பாருங்கள், அப்படி அந்த அளவுக்கு மோசமாக முடிவெடுக்கலை. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய அதை ஒரு அசிங்கமாக நினைப்போம். அதை எப்படி நினைப்போம்? ஒரு அவமானமாக நடப்போம். என்னடா பொம்பளை பிள்ளைங்க முன்னாடி என்ன செஞ்சிட்டோம்? அடி வாங்கிட்டோமே, என்ன ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி நம்மளை என்ன செஞ்சுட்டாரு? திட்டாங்களே அப்படின்றது ஒரு அவமானமாக இருக்கும். அடுத்த தடவை இந்த ஹோம்ஒர்க் என்ன செஞ்சிருந்தோம்? கரெக்டாக பண்ணிடணும். அடுத்த தடவை இந்த பரீட்சையில் நல்ல மார்க் எடுத்து என்ன செய்யணும்? காமிக்கணும். 1 மணி நேரத்துக்கு அந்த ஆதங்கம் இருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? அடுத்த நாள் நீங்கள் ஜிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் எப்படி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் மறுபடியும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் போய் அதே மாதிரி என்ன செய்வோம்? கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் உணர்த்தும் பொழுது இப்போ நான் சொன்னது போல உதிர்த்து விட்டு போகக்கூடாது. என்ன செய்யக்கூடாது?
உதிர்த்து விட்டு போகக்கூடாது. அந்த உணர்வை உள்வாங்கி கொண்டு நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமே ஆனால் நமக்கு அடித்தளமாக இருக்கிற இந்த வார்த்தை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இப்போ நம்ம மூணு சம்பவங்களை தியானித்தோம். இந்த 3 சம்பவத்தில் யாரெல்லாம் தங்கள் செய்த பாவங்களை விட்டு கர்த்தருடைய வார்த்தை தங்களை கண்டித்து உணர்த்தின பொழுது தங்களை அர்ப்பணித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேலே 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 கட்டப்படுகிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, நான் பாவம் செய்தேன்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ சாகாதபடிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ செய்த பாவம் உன்னை அழித்திருக்க வேண்டும். நீ செய்கிற பாவம் உன்னை சீரழித்திருக்க வேண்டும். நீ செய்கிற பாவம் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய குடும்பத்தை நிர்மூலமாக்கி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் சாகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை மேல 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 கட்டப்பட வேண்டுமே ஆனால் என்னை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாவம் என்னுடைய வாழ்க்கையை மோதி அடிக்கும் பொழுது, இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் தேவன் மீது நான் கொண்டிருக்கிற அன்பையும் விசுவாசத்தையும் விட்டு என்னை வேறு பாதையில திருப்பும்படி என்மேல் மோதி அடிக்கும் பொழுது நான் அசையாமல் இருக்க வேண்டுமே ஆனால் என்னை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கொண்டிருக்கிற விசுவாசத்திற்கும் நீங்களும் நானும் கொண்டிருக்கிற பரிசுத்தத்திற்கும் எதிராய் இந்த உலகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தாவீதுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தினது போல பல சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அவைகளில் நீங்களும் நானும் அடிபட்டு அலையோடு அலையாக போகாமல் நிலைத்து நிற்க வேண்டுமே ஆனால் நான் செய்கிறது இன்னது என்பதை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள வருகிற பாவம் ஒருவேளை ஆரம்பத்தில் நமக்கு இன்பமா தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை விதைப்பதன் நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்பதுதான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தையை அடித்தளமாக ஏற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொல்வதின் நோக்கம் என்ன தெரியுமா? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ள போகிறோம். என் வாழ்க்கையை இடித்து போடுகிற பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள போகிறேனா, அல்லது என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தையை நான் அடித்தளமாய் ஏற்றுக்கொள்ள போகிறேனா? கண்டிக்கப்படும் பொழுது அதற்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பமும் நாமும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நம்முடைய பொருளாதாரமும் நம்முடைய வேலையோ தொழிலோ எதுவானாலும் அதை கட்டி எழுப்பும்படிக்கு இந்த வார்த்தையை அடித்தளமாய் கொள்ளுவோம். நீங்களும் நானும் உயர கர்த்தரால் கட்டி எழுப்பப்படுவோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.